அன்பான தேவ ஜனங்கள் எல்லோரையும் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் ஹெகின் ஜான். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் எபேசியர் 6:10-18 நாம் எப்படி பிசாசு நம்முடைய வாழ்விலே கொண்டு வரும் போராட்டங்கள் மேல் எப்படி ஜெயம் கொள்வது, எப்படி வெல்வது என்று சொல்லி நாம் கற்று வருகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து பிசாசின் மேல் ஜெயம் கொள்வதற்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போது இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நமக்கு பிசாசின் மேல் ஜெயம் கொள்வதற்கு தேவன் நமக்கு சில போராயுதங்கள் தந்திருக்கிறார். அதாவது ஆவிக்குரிய ஆயுதங்களை தேவன் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அப்போது அவைகளை பவுல் இங்கே எபேசியர் 6:14-17 அவர் என்ன செய்கிறார், விளக்குகிறார். எப்படி விளக்குகிறார்? அவர் அதை நமக்கு புரியும்படியாக விளக்குவதற்கு நம்மை ஒரு ஆவிக்குரிய போர் வீரனாக அவர் மனதில் வைத்து கொண்டு, ஒரு சரீர பிரகாரமான போர் வீரன் அணிந்திருக்கும் அவருடைய அந்த இராணுவ சீருடையை வைத்து கொண்டு அதோடு அவர் ஒப்பிட்டு என்ன செய்கிறார், சரப்பிரகாரமான இராணுவ சீருடையின் பல்வேறு அங்கங்களை ஆவிக்குரிய போராயுதங்களுக்கு ஒப்பிட்டு இப்படியாக அவர் அதை என்ன செய்கிறார், நமக்கு விளக்குகிறார். ஏன் அது அப்படி விளக்குகிறார்? நமக்கு எளிதில் புரிந்து கொள்ளும்படி. எடுத்துக்காட்டிற்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் இங்கே சொல்லுகிறார். இங்கே ஒரு ரோம போர் வீரனை அவர் கண்களுக்கு முன்னாடி வைக்கிறார். ஏனென்றால் பவுல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அப்போ அவர் வாழ்ந்த நாட்களில் ரோம ராஜ்யம் எங்கும் ஆண்டு கொண்டிருந்தது. அப்போ ரோம நாட்டினுடைய அந்த போர் வீரர்கள் இப்படியாக அவர்கள் என்ன செய்திருப்பார்கள், இராணுவ சீருடை அணிந்திருப்பார்கள். அவர்கள் தாங்கள் போட்டிருக்கும் அந்த இராணுவ அங்கியை உறுதியாய் அது இருக்கும்படி ஒரு பெல்ட்டை அணிந்து கொள்வார்கள். அதற்கு பின்பு அவர்கள் ஒரு மார்க்கவசம், தங்களுடைய இருதயம் மற்றும் வயிற்றில் உள்ள முக்கியமான பகுதிகளை பாதுகாப்பதற்கு ஒரு மார்க்கவசம் தரித்திருப்பார்கள். பின்பு அவர்கள் ஒரு பாதரட்சை, ஒரு விசேஷ பாதரட்சை, அதுக்கு கீழாக பார்த்தீங்கன்னா கூர்மையான இது இருக்கும், அவர்களுடைய கால்களுக்கு உறுதி கொடுப்பதற்கு. பின்பு கேடகத்தை பிடித்திருப்பார்கள், ஹெல்மெட் தலைச்சீரை போட்டிருப்பார்கள், ஒரு பட்டயம் வைத்திருப்பார்கள். இதுதான் அவர்களுடைய இராணுவ சீருடை. இப்பொழுது ஒரு ஆவிக்குரிய போர் வீரனை இப்படிப்பட்ட ஒரு சரீரப்பிரகாரமான போர் வீரனுக்கு ஒப்பிட்டு, இப்போது ஆவிக்குரிய ரீதியிலும் நமக்கு ஒரு சீர்குடை கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலும் எப்படி சரப்பிரகாரமான போர் வீரன் கொடுக்கப்பட்டிருக்கிற பெல்ட்டு, கேடகம், தலைச்சீரா, பட்டயத்தை போல நமக்கும் ஆவிக்குரிய ரீதியில் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பெல்ட்டாக சத்தியத்தை சொல்லுகிறார். பின்பு நமக்கு மார்க்கவசமாக நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கும் என்ற சத்தியத்தை விவரிக்கிறார். பின்பு நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம், அதை நாம் பாதரட்சியாய் அணிந்திருக்கிறோம் என்றும், விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சிப்பெனும் தலைசீரா, தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயம் நம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இப்படி பல காரியங்களை அவர் என்ன செய்கிறார், நமக்கு விளக்குகிறார். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் கடந்த வாரத்திலே சத்தியம் என்னும் பெல்ட்டை குறித்து நாம் என்ன செய்தோம், தெளிவாக கற்றுக்கொண்டோம். இந்த வாரம் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாய் எபேசியர் 6 இப்பொழுது 14 மற்றும் 15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பாருங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே,
இந்த இரண்டாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய போர் சீருடை, இராணுவ சீருடை, அதிலே முதலாவது சத்தியம் என்னும் பெல்ட், அதை நம்ம இப்போ அணிஞ்சாச்சு. மனதில் தேவ வசனத்தை இப்போ என்ன பண்ணியாச்சு, நல்ல பதிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்னது, மார்க்கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னது, நீதிமான் என்னும் சத்தியம். இந்த நீதிமான் என்னும் சத்தியம் எப்படி பாருங்கள். இப்போது ஒரு இந்திய இராணுவ வீரர் என்ன செய்திருப்பார், அவர் அணிந்திருக்கும் அந்த இராணுவ சீருடையில் ஒரு முக்கியமானது என்னென்னா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட். அதாவது துப்பாக்கி குண்டுகள் அவருடைய இருதயத்துக்குள்ளே வந்து பட்டு விடாதபடி பாதுகாக்கும் ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பார். அதே போல தான் ஆவிக்குரிய நம்முடைய இருதயத்தையும் மனதையும் பாதுகாப்பதற்கு ஒரு மார்க்கவசம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் பாருங்க, நம்முடைய இருதயம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அதுக்குள்ள பிசாசனுடைய பாவ அசுத்தங்கள், பிசாசனோட பொய்கள், பயங்கள் விதைக்கப்பட்டு விட்டால் பாருங்க, நம்மளால் என்ன செய்ய முடியாது, பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. அப்போது எப்படி நம்முடைய ஆவிக்குரிய இருதயத்தை பாதுகாப்பது? தேவ பிள்ளைகளே, அதுக்குத்தான் தேவன் நமக்கு இந்த நீதிமான் என்னும் சத்தியத்தை மார்க்கவசமாக என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த நாம் தியானித்து கொண்டு வருகிற இந்த தலைப்பின் கீழ் பாகம் 3 நீதிமான் என்னும் சத்தியத்தை தெளிவாக தியானித்தோம். அதனால் இப்பொழுது இந்த நீதிமான் என்னும் சத்தியம் எப்படி மார்க்கவசமாய் செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த சத்தியத்தை மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம் மறுபடியுமாய். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இப்பொழுது ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். இப்பொழுது அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே, அது எதற்காக? இப்பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக பாருங்க நீதிமானாக்கப்படும்படி. அதாவது இனி நான் தேவனுக்கு முன்னாடி குற்றவாளி அல்ல, நான் குற்றமற்றவன், நிரபராதியாய் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு பாருங்க, இயேசு என்னோட பாவங்களுக்காய் சிலுவையில் மரித்தார். 3ஆம் நாள் அவர் உயிரோடு எதற்காக எழுந்தார்? அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தபோது தேவன் என்னை நீதிமான் என்று என்ன செய்து விட்டார், அறிவித்து விட்டார். அப்போது இந்த சத்திய சிலுவையில் இயேசு எனக்காய் உண்டாக்கி வைத்த இந்த ரட்சிப்பை நான் விசுவாசித்த போது, இப்போ ரோமர் 5:1 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் தேவனுக்கு முன்னாடி குற்றவாளிகள் அல்ல, குற்றமற்றவர்கள், நிரபராதி, பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். இப்போ இந்த நீதிமானின் சத்து எப்படி என் ஆவிக்குரிய இருதயத்தை பாதுகாக்கிற மார்க்கவசமாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது அதை புரிந்து கொள்வதற்கு லூக்கா 5க்கு போவோம். பாருங்கள், லூக்கா 5. இப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீதிமானின் சத்தியம் எதை பற்றியது? இது எப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய குற்ற உணர்விலிருந்து நாம் எப்படி இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்தது தான் இந்த நீதிமானின் சத்தியம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நீதிமானின் சத்தியம் எப்படி என் இருதயத்தை பாதுகாக்கிற மார்க்கவசமாக இருக்கிறது? என் இருதயத்தை அசுத்தப்படுத்துகிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், இந்த குற்ற உணர்வு, நம்முடைய வாழ்வில் உள்ள பாவத்தினால் வருகிற குற்ற உணர்வு. அப்போ இந்த குற்ற உணர்வு இருதயத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா பாருங்கள், நம்ம ஆண்டவரோடு உறவு கொள்ளவே முடியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. பாருங்கள், அந்த குற்ற உணர்வே நம்மளை ஆண்டவரை விட்டு
பின்வாங்க வச்சிருது, ஆண்டவரை விட்டு நம்மை விடுகிறது பாருங்கள். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு இப்பொழுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, லூக்கா 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே சீமோன் பேதுரு இயேசுவை என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். பாருங்க, சீமோன் பேதுரு ஒரு மீனவன். இப்பொழுது இயேசு என்ன செய்கிறார்? அவனோட வாழ்க்கைக்குள்ளே வருகிறார். வந்து ஒரு ஆச்சரியமான அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதம்? சீமோன் பேதுரும் அவனுடைய கூட்டாளிகளும் முழுவதும் போய் மீன் பிடிக்க போகிறாங்க. ஒரு மீன் கூட அகப்படல, ஒரு மீன் கூட பிடிக்கல. இப்போ எல்லா பிரயாசப்பட்டும் தோல்வி ஆனதுனால் இப்பொழுது சோர்ந்து போய் அவர்கள் இருக்கிறார்கள். இயேசு அந்த வேளையில் வருகிறார். பேதுருனுடைய போட்டை வாங்கி அதில் உட்கார்ந்து கொண்டு ஜனங்களுக்கு தேவனோட வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். இப்போ பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு பேதுருவை பார்த்து சொல்கிறார், எப்பா, பெண்களை பிடிக்கும்படி ஆழத்தில் கொண்டு போய் வலைகளை இணைச்சி போடு அப்படின்னு சொல்கிறார். அப்போது பேதுருவும் அதுக்கு என்ன செய்கிறான்? கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்து போய் வலையை போடுறான். வலையை போட்டால் பாருங்கள், அவனோட வாழ்க்கையில் ஒரு இதுவரைக்கும் அவன் வாழ்க்கையில் நடக்காத ஒரு காரியம் நடக்குது. அது என்னது பாருங்கள், அவனுடைய போட் முழுவதும் மூழ்கத்தக்கதான விதத்தில், அந்த வலை கிளியத்தக்க விதத்தில் மிக மிகுதியான மீன்களை என்ன செய்கிறார்கள்? பிடிக்கிறார்கள். அதை பேதுரு பார்த்தவுடன் பாருங்க, அவனுக்கு பார்த்தவுடன் அவனோட உள்ளம் என்ன செய்திருச்சு? உடனே தொடப்பட்டுருச்சு. தொடப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? அவன் எவ்வளோ குறைவுள்ளவன், அவன் பாவி என்பதை உணர்கிறான். அது உணர்றதில் தப்பு இல்லை பாருங்க. ஏன்னா நம்முடைய பாவத்தை குறித்து, நம்முடைய குறைவை குறித்து நம்ம உணர்வடைந்தால் தான், இப்போ இயேசு தான் என்னை ரட்சிக்க வல்லவர், அவர்தான் என்னுடைய இரட்சகர் என்பதை உணர்ந்து நாம் இயேசுவின் பேரில் என்ன செய்ய முடியும்? விசுவாசம் வைக்க முடியும். அப்போது அப்படி உணர்வடைகிறதுல தப்பு இல்லை. ஆனால் நான் குறைவுள்ளவன், நான் பாவியாக இருக்கிறேன் என்பது அந்த உணர்வு வரும்போது சிலர் என்ன பண்ணிடுறான்? பிசாசு வந்து களையை வச்சு விட்டுறான். என்ன பண்ணிடுறான்? பாரு, நீ எவ்வளோ குறைவுள்ளவனாக இருக்க, நீ பாவியாக இருக்க, இயேசு உன்னை எங்கே ஏற்றுக்கொள்வார்? இயேசுலாம் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர் உன்னை தள்ளி விட்டுருவார் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவன் என்ன பண்ணுகிறான்? இருதயத்தை குற்ற உணர்வினால் நிரப்பி என்ன பண்ணுகிறான்? நிறைய நேரம் பாருங்கள், இதை நம்ம ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தவுடன் அந்த தேடி தேவனாய கர்த்தர் வருகிறார். ஆனால் அவனும் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கேட்டோட பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறான். ஏன்? உள்ள குற்ற உணர்வு. அப்போது குற்ற உணர்வு என்ன பண்ணுது? நம்மை ஆண்டவரை விட்டு பிரிச்சிருது. அதை தான் இங்கேயும் நடக்குது பாருங்கள். ஆண்டவராய் இயேசு இப்போ பேதுருவோட வாழ்க்கையில் பெரிய அற்புதம், அவன் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். இதன் மூலம் இயேசு தன்னையே எப்படி அவர் எப்படி ஆண்டவராக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார் என்பதை பேதுருக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த அற்புதத்தின் மூலம். அப்போது பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, நீ என்னை விட்டு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, என்னோடே இருங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் பேதுருக்குள் உண்டான அந்த குற்ற உணர்வு என்ன பண்ணிருச்சு பாருங்க, பேதுரு இயேசுவை பார்த்து இப்படி சொல்ல வைத்து விட்டது, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு என்ன செய்திருங்க, போயிருங்க, நீங்கள் என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த குற்ற உணர்வு அவனுக்கும் இயேசுக்கும் இடையே ஒரு பாருங்கள் ஒரு தூரத்தை உண்டு பண்ணுகிறது. இயேசு என்னை விட்டு தூரமாக போயிருங்க, நான் உங்களுடைய அருகில் இருக்க, எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்லி பாருங்கள் அவன் இயேசுவை விட்டு விலகுகிறதை பார்க்கிறான். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இது காரணம் என்ன? குற்ற உணர்வு.
அப்போ இங்கே தான் இந்த நீதிமான் என்ன சத்தியம் மார்க்கவசமாக நம்முடைய ஆவிக்குரிய இருதயத்தை என்ன செய்யுது, பாதுகாக்குது. பாருங்க இப்போது இந்த இடத்துல பேதுரு இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டதே பாவியாகி என்ன நீதிமான மாத்திரக்கு தான் அப்படிங்கிற அந்த சத்தியம் அவன் உணர்ந்திருப்பான் என்றால், ஆமாம் நான் பாவியான மனுஷன்தான், குறைவுள்ளவன் என்று உணர்ந்தவுடன், பாவின்னு நான் உணர்ந்தவுடன் இப்போது நான் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க முன்னேறும் போது அது தடுப்பதற்கு பிசாசு என்ன பண்ணுறான், குற்ற உணர்வை விதைக்க பார்க்குறான். ஆனால் இந்த இயேசு என்ன நீதிமானாக மாற்றுவதற்கு தான் அவர் அவ்வளோ பாடுபட்டிருக்கிறாரு என்ற சத்தியம் நமக்கு விளங்கிருச்சுன்னா என்ன ஆகும், பிசாசு குற்ற உணர்வை கொண்டு வந்தாலும், பிசாசே நீ உன் குற்ற உணர்வை எடுத்துகிட்டு என்னை விட்டு என்ன செய்ய அகன்றுப்போ, ஏன்னா பாவியாகி என்ன நீதிமானாக மாற்றுவதற்கு தான் இயேசு சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டிருக்கிறார். இப்போ நான் இயேசு விசுவாசிக்கும் போது அவர் என்னை நீதிமானாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அதனால் என் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு பாருங்கள் பேதுரு உணர்ந்திருப்பான்னா என்ன செய்திருப்பான், அந்த குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காம, இயேசுவே என்னை நீதிமானாக மாற்றுறதுக்கு தான் என்னை தேடி வந்திருக்கீங்க, அதனால் இனி என்னை விட்டு விலகியே போகாதீங்க, என் கூடவே இருங்க, வேறு எங்கேயும் போக வேண்டாம், நானும் உங்கள் கூடவே இருக்க போகிறேன், நீ எங்கே போனாலும் உங்கள் கூடவே வரப்போகிறேன்னு என்ன செய்திருப்பான், சொல்லியிருந்திருப்பான். அப்போது இந்த நீதிமான் என்னும் சத்தியம் நம்முடைய இருதயத்தை பிசாசு கொண்டு வருகிற குற்ற உணர்விலிருந்து என்ன செய்து பாதுகாக்கிறது. ஏன் பாதுகாக்கிறது, ஏன்னா பிசாசு குற்ற உணர்வு கொண்டு வரும்போது சொல்லிடலாம், பிசாசை உனக்கு தெரியாதா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுக்கு முன்னாடி நான் நிரபராதி, நான் குற்றமற்றவன், இனி நீ என்ன செய்ய முடியாது, குற்றப்படுத்த முடியாது, இயேசு என்னுடைய நீதியாக இருக்கிறார், அதனால் அப்பாலே போ சாத்தான் நம்ம என்ன செய்ய முடியும், தைரியமாக என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நீதிமான என்னும் சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாருங்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் பாருங்கள் இந்த நீதிமான சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா பிசாசுனுடைய பேருக்கு அர்த்தமே என்னது தெரியுமா தேவ பிள்ளைகளே, குற்றம் சாட்டுகிறவன் என்று அர்த்தம். பாருங்கள் அதை வாசிக்கலாம். பாருங்கள் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கலாம். பாருங்கள் பிசாசனுடைய சுபாவம், அவன் பேருக்கு அர்த்தமே குற்றப்படுத்துகிறவன் தான். அதனால தான் பாருங்கள் இந்த சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கிற ஒரு மார்க்கவசமாக என்ன செய்கிறது இருக்குது. பாருங்கள் வெளிப்படுத்தல் 12:10 இப்போ வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசோட பேரை பார்த்தீங்களா, அவன் பேர் என்னதான், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன். குற்றம் சுமத்துகிறவன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவன் பேரே குற்றம் சாட்டுகிறவன் தான். அப்போது பிசாசு இன்னைக்கு நம்மை தோற்கடிப்பதற்கு அவன் யூஸ் பண்ணும் ஒரு வலிமையான ஆயுதம் என்னது, இந்த குற்ற உணர்வு தான். ஏன்னா இந்த ஆயுதம்தான் ஆதாம் முதற்கொண்டு சகல மனிதர்கள் என்ன செய்திருக்கு, தோற்கடிச்சிருக்கு. பாருங்க, அப்போது அதனால தான் அதை அவன் பயன்படுத்துகிறான். அதனால தான் இந்த நீதிமானின் சத்தியம், இந்த ரட்சிப்பிலே கிடைக்கும் நீதிமானின் ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நான் நீதிமான் ஆயிட்டேன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நான் குற்றமற்றவன், என் பாவங்களெல்லாம் கழுவப்பட்டிருக்குது, தேவன் என்னை இப்பொழுது அவர் நிரபராதின்னு அறிவிச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்லும் போது அது பெரிய இந்த குற்ற உணர்வுலேருந்தே முற்றிலும் பரிபூர்ண விடுதலை அதை என்ன செய்து கொண்டு வந்துடுது. இப்போ தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அது என்ன செய்யுது, என்னை பலப்படுத்தி விடுகிறது. பாருங்கள், இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டை வாசிக்கலாம். பாருங்கள், பெரிய எடுத்துக்காட்டு கிதியோன். பாருங்கள், நியாயாதிபதிகள், பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு நம்ம செல்வோம். பாருங்கள், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோமானால் பாருங்கள், அங்கே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் இப்போ 12வது வசனத்தை முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர்
அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இப்போ பாருங்க, கர்த்தர் பாருங்க கிதியோனுக்கு வெளிப்பட்டு சொல்றாரு, கிதியோனே நீ பராக்கிரமசாலிப்பா, நான் உன்னோட இருக்கிறேன்னு என்ன சொல்லுகிறார் பாருங்க. அப்போ பாருங்க, இப்போ நம்ம கீழே 14-15 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க கர்த்தர் ஒரு காரியத்தை கிதியோனுக்கு வெளிப்படுத்துறார். கிதியோனே, உன்னை கொண்டு தான் இஸ்ரேல் ஜனங்க ரட்சிப்பை மீதியான கையிலேருந்து கொடுக்க போகிறேன், அப்போது நான் உன்னை பயன்படுத்த போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் பாருங்க, உடனே இங்கே பிசாசினுடைய கலைகள் கிதியோனுடைய இதயத்தில் விதைக்கப்பட்டதெல்லாம் வெளியே வருது பாருங்க. அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கெல்லாம் எங்கே தகுதி இருக்கு ஆண்டவரே, ஏன் அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் எனது சிறியவன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகுதி இல்லாமையெல்லாம் என்ன செய்கிறான், சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்புறம் பாருங்க, கடைசியில் கர்த்தர் அவனோடு தொடர்ந்து பேசுகிறார், அவனுக்கு வெளிப்படுகிறார், அவருடைய திட்டத்தை அவனுடைய இருதயத்தில் விதைக்கிறாரு. அப்புறம் பாருங்க, இப்போது கடைசியாக நாம் இப்பொழுது 22-23 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ தொடர்ந்து அவன் கர்த்தரோடு பேசுகிறான். பேச பேச முடிவில் அவனுக்குள்ள தேவன் பேசின வார்த்தையை குறித்த ஒரு உறுதி அவனுடைய இருதயத்தில் ஏற்பட்டு அது மட்டும் இல்லை, தன்னோடு பேசினது வேற யாரும் இல்லை, கர்த்தர் தான் என்ன செய்திருக்கிறார், பேசியிருக்கிறார் என்ற உணர்வு அவனுக்கு வருது பாருங்க. வந்தவுடன் பாருங்க, அவனுடைய இருதயத்தில் என்ன செய்திருது, பயம் வந்துடுது. என்னது பாருங்க, ஐயோ கர்த்தரை நான் பார்த்துட்டேனே, இனிமே அவ்வளோதான், எனக்கு சாவு தான். ஏன்னா அந்த குற்ற உணர்வு என்ன செய்யுது, வெளியே வந்துடுது பாருங்க. இதை நம்ம சிம்சோனுடைய தகப்பன் பெற்றோருக்கு தேவன் வெளிப்படும் போது இதே காரியம் பாருங்க அங்கேயும் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் இப்பொழுது பாருங்க 21-22 வசனங்களை வாசிக்க கேட்கலாம் பாருங்க. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கு அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்க கர்த்தர் அங்கே கிதியோனுக்கு வெளிப்பட்ட மாதிரி சிம்சோனோட பெற்றோருக்கு வெளிப்படுகிறார். அவர்களும் முதல்ல தங்களோடு பேசுகிறது யார் என்ற ஒரு முழு வெளிப்பாடு வரல. கடைசியில் முடிவை உணர்றாங்க, தங்களோடு பேசுன கர்த்தர் தான் பேசியிருக்கிறார்னு உணர்வு வந்தவுடன் அவங்களுக்குள்ள உடனே பயம் வந்துடுது. ஐயோ கர்த்தரை நம்ம கண்டுவிட்டோம், அதனால் இனிமேல் நம்ம சாக தான் போகிறோம் அப்படின்னு என்ன செய்கிறான். இங்கே பாருங்கள், சிம்சோனோட தகப்பன் சொல்லுகிறார், இது என்னது பாருங்கள், கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுகிறார். வெளிப்பட்டால் இவர்களுக்குள்ளே என்ன வந்திருக்கணும், பேரானந்தம் வந்திருக்கணும். ஆஹா கர்த்தர் என்கிட்ட வந்து பேசியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், பிசாசு ஜனங்களுக்குள்ளே விதைக்கிற அந்த குற்ற உணர்வின் நிமித்தம் பாருங்கள் என்ன அது, கிதியோனும் சரி இங்கே சிம்சோனோட தகப்பனும் சரி, உடனே அவங்களுக்கு பயம் வந்து, ஐயோ இனிமேல் நம்ம கர்த்தரை கண்டிருக்கோமே, இவன் செத்து வருமோ அப்படின்னு தான் அவங்களோட எண்ணங்கள் என்ன செய்து போகுது பாருங்கள். ஆனால் கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். கிதியோன்ட்ட பேசுகிறேன், பயப்படாதப்பா, பயப்படாத, நீ சாவதில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இவர்களுடைய பாவங்களுக்காக தான் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இவர்களை நீதிமானாக்குவதற்கு தான் என்ன செய்திருக்கிறார், அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். ஆதலால் பாருங்க, கர்த்தர் இவர்களை எதற்காக சந்திக்க வந்திருக்கிறார், இவர்கள் வாழ்விலே இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்டம் வைத்திருந்தபடினால்தான் பாருங்க, கர்த்தர் கிதியோன்கிட்டையும் இப்போ
சிம்சோனோட பெற்றோரை சந்தித்து என்ன செய்கிறார்? தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனால் பாருங்க, இங்கே குற்ற உணர்வு என்ன பண்ணுது? என்ன பேச வைக்குது? ஆண்டவரே எனக்கு தகுதி கிடையாது, ஐயோ ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டார், அவ்வளோதான், எனக்கு என்ன ஆகுமோ, இப்படிப்பட்ட பயத்தையும், நான் தகுதி இல்லை, என்னெல்லாம் கர்த்தர் எங்கே பயன்படுத்துவார், இப்படிப்பட்ட பிற்போக்கான எண்ணங்களை என்ன செய்யுது பாருங்கள், குற்ற உணர்வு உண்டு பண்ணிடுது. அப்போது நீதிமான் என்னும் சத்தியம் என்ன பண்ணுது பாருங்க, நம்முடைய இருதயத்தில் நான்லாம் எங்கப்பா தகுதி, எனக்கு எங்கே தகுதி இருக்குது கர்த்தரால் பயன்படுத்தப்படுவதற்கு, இப்படிப்பட்ட எண்ணங்கள்ல இருந்தோம். ஐயோ கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, அதனால அவ்வளோதான் போல், கர்த்தர் என் பாவத்தை குறித்து கண்டுபிடிச்சிட்டாரு, அவ்வளோதான், இனிமே பாவத்தின் சம்பளம் வரணும், அவ்வளோதான், என்னை தண்டிச்சிருவார். இப்படிப்பட்ட பிற்போக்கான எண்ணங்களிலிருந்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்மை பாதுகாத்து, நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து, கர்த்தர் நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், அல்லது நான் உன்னை இப்படிலாம் உன் வாழ்க்கையில் இப்படிலாம் செய்ய போகிறேன் என்று மூடு வந்து பேசுவார் என்றால் பாருங்கள், உடனே அவைகளை குறித்து உற்சாகப்பட்டு நம்ம என்ன செய்கிறது? மரியாதை போல பேச வைக்கிறது. ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, நீங்கள் என்னை பயன்படுத்த விரும்புங்களா? பயன்படுத்துங்க. என் வாழ்க்கையில் இப்படிலாம் செய்ய விரும்புங்களா? செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுடைய திட்டங்களுக்கு நம்மை தைரியமாக ஒப்பு கொடுக்கவும் பாருங்கள். இந்த நீதிமான் என்ற சத்தியம் நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து இப்படியாக தேவனால் நம்மை பயன்படுத்தப்படுவதற்கு, நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு இந்த நீதிமான் என்ற சத்தியம் நமக்கு உதவி செய்கிறது. நம்முடைய இருதயத்தை நான் தகுதி இல்லை, தேவனை தண்டிச்சுருவா, இப்படிப்பட்ட பிற்போக்கான எண்ணங்கள்லேருந்து நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, இதனால் நீர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நீதி என்னும் மார்க்கவசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, நன்றி. இந்த நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் குற்றமற்றவர்கள், தேவனுக்குமார் நிரபராதிகள் என்ற உங்களுடைய இரத்தத்தினால் நாங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறோமே ஆண்டவரே. இந்த சத்தியம் எங்களுடைய இருதயத்தை குற்ற உணர்விலிருந்தும், எங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை என்ற எண்ணங்கள்லேருந்தும், ஐயோ கர்த்தர் எங்கிட்ட பேசிட்டார், அவ்வளோதான் போல், எனக்கு தண்டனை போல், இப்படிப்பட்ட பிற்போக்கான எண்ணங்கள்லேருந்து எங்களை பாதுகாக்கிற ஒரு மார்க்கவசமாக இருக்கிறது என்று கற்றுக் கொடுத்தீரே. அதனால் இந்த சத்தியமுடைய மக்களுக்கு விளங்கி கொள்ளட்டும் அப்பா, விளங்கி கொள்ளட்டும் அப்பா. நீர் இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே வெளிப்பட விரும்புகிறீர், நீர் அவர்களை பயன்படுத்த விரும்புகிறீர். ஆனால் அநேகர் நம்முடைய தகுதியின்மை நினைத்தே பின்வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்களில். அப்பா, நம்முடைய பிள்ளைகள் இந்த நீதிமான் என்ற சத்தியத்தை பற்றி கொண்டு நம்முடைய இருதயத்தை பிசாசின் பொய்களிலிருந்து பாதுகாக்கிற மார்க்கவசமாய் அவர்கள் எடுத்ததை பயன்படுத்தி பிசாசின் குற்ற உணர்வுகளை விரட்டி அடித்து ஆண்டவரே, இந்த நாட்களிலே அவர்கள் கர்த்தருக்கு பிரயோஜனப்படுற பாத்திரங்களாய் உமக்கு அர்ப்பணிக்க ஒருத்தர் வாழ்விலும் நீர் கிரியை செய்யுங்கப்பா. இன்னுமோடு நெருங்கிய உறவிலே வாழ தங்களை அர்ப்பணிக்க ஒருத்தருடைய வாழ்விலும் கிரியை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிறக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.